வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்து பீன்ஸு எறா வறுவல். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து பீன்ஸ் வந்து லைக் 10 to 15 அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் பீன்ஸு. அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் 1, அப்புறம் தக்காளி 1, கருவேப்பிலை, அப்புறம் வந்து ஷ்ரிம்ப்பு, எறா எடுத்திருக்கேன். எறா வந்து நான் குக்டு எறா எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்பைசஸ் வந்து மிளகாத்தூள் லைக் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் சோம்பு ஒரு 1 டீஸ்பூன், அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் வந்து எண்ணெய். மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து சால்ட். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இப்போ வெங்காயம் ஆட் பண்ணணும். வெங்காயம், தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா நீங்கள் வதக்குங்க. அது நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா சால்ட்டு, ஆனியன், தக்காளி இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கே தெரியும் இந்த நல்லா இது வறுப்பட்டிருக்கு அந்த இஞ்சி பேஸ்ட்டு. இது வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வெங்காயம் அதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். கருவேப்பிலை, தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கின உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்பைசஸ் இருக்குல்ல இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாத்தூள், சோம்பு, மஞ்சத்தூள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அது மஞ்சள் மிளகாத்தூள்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பீன்ஸையும் நீங்கள் அப்படியே அதிலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீன்ஸையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து குக்டு எறா எடுத்துருக்க வாசி நான் வந்து இந்த பீன்ஸ் ஹாஃப் வெந்ததுக்கப்புறம் நான் வந்து அதை ஆட் பண்ண போகிறேன் எறாவை. நீங்கள் இப்போ ஃப்ரெஷ் எறா வாங்குறீங்க அப்படின்னா லைக் அன்குக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பீன்ஸோடைய சேர்த்து போட்டு நீங்கள் குக் பண்ணலாம். இந்த பீன்ஸ் வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து இந்த பீன்ஸ் வந்து ஒரு 5 to 10 minutes நல்லா குக் ஆகணும். பாதி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் ஷ்ரிம்ப் ஆட் பண்ணலாம். ஒரு 5 minutes கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு. இப்போ இந்த எறாவை நீங்கள் இதில் ஆட் பண்ணிடுங்க. ஷ்ரிம்ப் போட்டுட்டு நீங்கள் ஒரு 5 minutes மூடி போட்டு நிறுத்திட வேண்டியது. அதோட மசாலாலாம் இல்லை.
ஸோ நீங்கள் கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியெல்லாம் ட்ரையாக அனுப்புறோம். என்ன பண்ணணும், நல்லா வெந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஒரு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பெப்பர் ஆட் பண்ணி காரம் நல்லா இருக்கும்.